ஒரு பக்தர் டெய்லி கோயிலுக்கு போவாருங்க. கோயிலுக்கு போய் செருப்ப கழட்டி வெளிய விட்டு, உள்ள கோயில்ல போய் இறைவன வேண்டிக்குவாரு. அப்ப மறுபடியும் வருவாரு. இப்படியே பண்ணிட்டு இருந்தாரு பல வருஷம். அப்ப ஒரு நாள் கனவுல வந்து இறைவன்ட்ட போய் வேண்டிக்கிறாரு. "இறைவா நானும் இத்தன வருஷமா வர்றேன். நீங்க என்னைய எதுவுமே நல்லதே பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் இதே ஏழ்மையான நிலைமையில தான் இருக்கிறேன்." அப்படின்னு இறைவன் கனவுல தோன்றினாராம். தோன்றி, "என் பக்தா நீ இத்தன வருஷமா வர்ற. வந்து என்னைக்காவது நீ என்னைய ஒரு நாள் மனசார நெனச்சிருப்பியா?" அப்படின்னு பக்தருக்கு ஆச்சரியம். "என்னங்க சாமி இப்படி சொல்றீங்க? டெய்லி நான் கோயிலுக்கு வந்து உங்கள கும்பிட்டு தானே இருக்கிறேன்." "ஆமா நீ டெய்லி வர்ற ரைட்டு. வந்து செருப்ப கழட்டி நீ வெளிய விட்ற. விட்டுட்டு உள்ள வந்து உன்னோட எண்ணம் பூரா எங்க இருக்குது? செருப்பு மேலேயே தான் இருக்குது. செருப்பு யாராவது தூக்கிட்டு போயிருவாங்களா? தூக்கிட்டு போயிருவாங்கன்னு தான் நெனைக்கிறேன். அப்போ ஒரு கோயிலுக்கு வந்து என்னைய மனசார நீ நெனச்சியா?" அப்படின்னு ஆண்டவன் கேட்டாராம். பக்தர் அப்பதான் யோசிச்சாராம். உலகத்தையே காக்கிற ஆண்டவன் நம்ம செருப்ப காக்க மாட்டாரா? அப்ப செருப்ப பத்தியே நம்ம யோசிச்சுட்டு ஆண்டவன நம்ம கவனிக்காம விட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து கோயிலுக்கு போறப்போ ஒரு செருப்பே போட்டு போறது இல்லைங்க. போய் ஆண்டவனே வணங்குனாருங்க. இதத்தான் மகாபாரதத்தில திரௌபதி அம்மா வந்து கிருஷ்ண பரமாத்மாட்ட ஒரு தாட்டி கேட்பாங்களாம். கிருஷ்ண பரமாத்மா அன்னைக்கு வந்து அந்த அரசவையில துச்சாதனனுடைய சிலைய புடிச்சு உருவுனா, நான் ரொம்ப கதறினேன். கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணான்னு கத்துனேன். ஆனா, நெறைய தாட்டி கத்தி அப்புறம் தான் நீ வந்த. ஏன் ஒரு தாட்டி கூப்பிட்டா நீ வர முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா இந்த அம்மா கேட்கறாங்க, திரௌபதி அம்மா. கிருஷ்ண பரமாத்மா சொல்றாருங்களாம், "நீங்க வந்து என்னைய வந்து மனசார கூப்பிடுறதுக்கு நீ முதல்ல யோசிச்ச. ஃபர்ஸ்ட்டு உன்னுடைய கைகளாலேயே உன்னைய துணிய புடிச்சுக்கிட்டு, கிருஷ்ணா, கிருஷ்ணான்னு கத்துன. ஃபர்ஸ்ட்டு உன்னுடைய கைகள தான் நீ நம்புன. அப்புறம் நீ என்னைக்கு எப்ப கைய விட்டுட்டு 2 கையும் தூக்கி மேல கிருஷ்ண பரமாத்மாவே என்னை காப்பாத்துன்னு வேண்டுனியோ, அப்பதான் நான் வந்தேன். அப்ப இறைவன நீ முழுசா நம்பணும். அப்ப நம்பனா தான் நான் உடனே வந்தேன். நீ முதல்ல என்னை நம்பல." அப்படின்னு சொன்னாருங்களாம். திரௌபதி அம்மா அத கேட்டு, "ஆமாக்கா கிருஷ்ணா நீ சொல்றது உண்மதான். யார் ஒருவர் கடவுளை மனதார நினைக்கிறாரோ, அவருக்கு கடவுள் கண்டிப்பா உதவி செய்வாருங்க. அப்ப நம்ம வந்து கடவுள் முதல்ல நம்மள நம்புறது. அப்புறம் நம்ம நம்பிக்கை குறைய குறைய கடவுள் நம்புறது. அப்படி இருக்கக்கூடாது. மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உண்பிறையார் கழற்கண் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையா என்னை கண்டுகொள்ளே அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரு பாருங்க. அப்ப அந்த மாரி இறைவனை வணங்குனா தான் இறைவன் நமக்கு அருள் புரிவாருங்க. ஓம் நமோ நாராயணா. ஓம் நமச்சிவாய.